ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஆர் கேமிங்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, மைன்கிராஃப்ட்லேருந்து பேர் மதிச்சேன் காப்பர் ஏஜ்னு வந்து புதுசாக அப்டேட் வந்துருக்காங்க. அதுதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து அப்டேட்டில் ஃபஸ்ட்டு என்ன இருந்ததுன்னா, காப்பர் ஏஜ்னாவே கண்டுபிடிச்சிருப்பீங்க. மைன்கிராஃப்ட் வந்து காப்பர் யூஸ்லெஸ்ஸாக தான் நம்ம பார்த்துருக்கோம் இது வரைக்கும். ஆனால் இப்போ காப்பர்லேருந்து ஆர்மர் அப்புறமா செஸ்ட் அந்த மாதிரிலாம் கொண்டு வந்திருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து காப்பர் ஆர்மர்லேருந்து போகலாம். பாருங்க, அயனுக்கு கொஞ்சம் கீழே இது செகண்டரி லெவல் ஆர்மர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காப்பர்லாம் ரொம்ப காமனாக கிடைக்கும். நம்மளுக்கு நம்ம கேவுக்குள்ளே போனால் ரொம்ப காமனாக கிடைக்கும் காப்பர்லாம். அதனால் காப்பர் ஆர்மர் செய்யறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்படி செய்யணுன்ட்டு காட்டுறாங்க. காப்பரில் வெப்பன்ஸ் ஒன்று வந்துடுறாங்க. ஸ்வாடு, ஆக்ஸ், பிகேக்ஸ், ஷவல், அப்புறமா ஹோ, இந்த மாதிரி நிறைய காப்பர் லெட்னு வந்துருக்காங்க. காப்பர் ஆர்மர் எப்படி செய்யணும்னு சொல்கிறேன். நார்மலாக நம்மளாம் ஆர்மர் செஞ்சுருப்போம், அயன் ஆர்மர் அந்த மாதிரி செஞ்சுருப்போம்ல, அந்த மாதிரி தான். ஆனால் காப்பர் வச்சு தெரியாதவங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஓகே காப்பர் ஆர்மர். இந்த மாதிரி காப்பர் செஸ்ட் பிளேட். அடுத்து வந்து காப்பர் லெகிங்ஸ், காப்பர் பூட்ஸ், காப்பர் ஹெல்மெட். இந்த மாதிரி தான் காப்பர் ஆர்மர் செய்யணும். பார்த்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து காப்பர் வெப்பன் வந்து எப்பயும் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி தான். ஸ்வாட் எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான். இங்கே வச்சாச்சு ஸ்வாடு. ஷவல், ஹோ, பிகேக்ஸ், ஆக்ஸ். அதனால் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் எப்படி செய்யணுன்ட்டு. ஓகே, இப்போ நிறைய விஷயம் காப்பரில் எடுத்துன்னு வந்திருக்காங்க. காப்பர் கோலம் நம்மளுக்கு புதுசாக வந்து எடுத்துன்னு வந்திருக்காங்க. அது வந்து என்னன்னா, நீங்கள் இதில் போயிட்டு எதில் போனீங்கன்னா இங்கே இருக்கும் காப்பர் கோலம். இதோட வேலைன்னா, இப்போ வந்து காப்பர் செஸ்ட்டும் புதுசாக எடுத்துன்னு வந்திருக்காங்க. இந்த செஸ்ட் இருக்கிற இடத்துல போயிட்டு நீங்கள் பாருங்கள், காப்பர் செஸ்ட் இருக்குது. இந்த காப்பர் கோலமோட வேலைன்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க பொருள்லாம். ஒரு காப்பர் செஸ்ட்லேருந்து நார்மல் செஸ்ட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. எங்கே செஞ்சு காமிக்கிறேன். இங்கே ஒரு காப்பர் செஸ்ட் இருக்குது. அடுத்து இங்கே ஒரு நார்மல் செஸ்ட். இப்போ இந்த காப்பர் செஸ்ட்லேருந்து இப்போ இந்த இதை போட்டோன்னா இங்கே ஸ்பான் பண்ணுற பாருங்க. செஸ்ட் ஓப்பன் பண்ணா இப்போ வந்து இந்த ஆக்ஸ் எடுத்து இங்கே பாருங்க இந்த செஸ்ட்டில் போட்டுருச்சு. இதோட வேலை என்ன டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது தான். அடுத்து வந்து இது வந்து நம்ம ஆக்சிடைஸ் பண்ணலாம். இப்போ நார்மலாக காப்பர் ஆக்சிடைஸ் ஆகும்ல, இங்கே பாருங்க நிறைய டைப்பான காப்பர் இருக்குல்ல, ஆக்சிடைஸ் காப்பர். அம்மா இதுவும் ஆக்சிடைஸ் ஆகும். அதுக்கு நீங்கள் ஆக்சிடைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு வந்து ஹனி காம்பு வந்து அது மாதிரி போட்டுடலாம். ஐயோ, ஓகே. இங்கே வேக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி ஆகிடலாம். வேக்ஸ் எடுக்கணும்னா இங்கே காப் வச்சு வேக்ஸ் ஆஃப் நிற்கும் நின்று தொலை. இந்த மாதிரி வேக்ஸ் எடுத்து விட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஆமாம், வந்து இந்த இது ரொம்ப ஆக்சிடைஸ் ஆகிருக்கும். எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நல்லா ஆக்சிடைஸ் ஆகிருக்கும். அந்த இது ஆக்சிடைஸ்ட் காப்பர். இது இந்த மாதிரி வச்சா இந்த மாதிரி ப்ளூ கலரில் இருக்கா. இந்த காப்பர் கோலம் ஆக்சிடைஸ் பண்ணாமல் ப்ளூ கலரில் ஆயிடுச்சுன்னா அது வந்து சிலை மாதிரி ஏறும். பாருங்க, இந்த சிலை மாதிரி ஏறும். இதான் சிலை மாதிரி ஏறும். இந்த சிலை நம்ம திரும்ப உயிருக்கு எடுத்துகிட்டு வரல அப்படின்னா பாருங்க பாருங்க இந்த மாதிரி வேக்ஸ் பண்ணி விட்டா திரும்ப உயிருக்கு வந்துடும். அது அடுத்து இந்த காப்பர் கோலம் எப்படி செய்யணும்னு சொல்லித்தரேன் உங்களுக்கு.
இந்த காப்பர் கோலம் வந்து நம்மளுக்கு அது காப்பர் பிளாக் வேணும். ஒரு காப்பர் பிளாக், அடுத்து ஒரு பம்ப்கின் ஹெட், கார் பம்ப்கின். இந்த மாதிரி வச்சுட்டு பம்ப்கின் ஹெட் இருக்குல்ல, சரி காப்பர் கோலம் ரெடி ஆயிரும். ரெகுலர் பாருங்க, புது காப்பர் செஸ்ட் வந்துடும். அடுத்து வந்து காப்பரில் நம்மளுக்கு செயின் வந்திருக்கு பாருங்க. இது வந்து லைட்னிங் ராடுமே காப்பரில் தான் இருக்கும். இதுமாதிரி லைட்னிங் ராடும் ஆக்சிடைஸ் ஆகும், வெதர்டு, ஆக்சிடைஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டு லெவல்ஸில் மாறும். அம்மா செயின் அங்கே பாருங்க. இந்த செயினும் வந்து நானும் அயன் செயின் மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ காப்பர் செயின், வெதர்டு காப்பர் செயின், இந்த மாதிரி காப்பரில் நிறைய லெவல்ஸில் வந்துருக்கு. அடுத்து வந்து இந்த டெய்லாக இருக்கும்ல பாருங்க, டெக்ஸ்சர் மாட்டியிருக்காங்க. இது மாதிரி நார்மலாக இந்த வெள்ளை கலர் இது மட்டும் தான் இருக்கும். இது வந்து அடியில் பிளேட்டில் இருக்கிற மாதிரி வித்தியாசமாக கொண்டு வந்துருக்காங்க. இந்த ஆரஞ்சு மட்டும் பார்க்க ஏதோ ஆரஞ்சு பழத்து உரிச்ச மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியல. ஓகே, அடுத்து என்னெல்லாம் இருக்குது? அடுத்து வந்து கேமுக்கு வந்து நிறைய புது கமெண்ட்ஸ்லாம் எடுத்து வந்திருக்காங்க. எனக்கு கமெண்ட்ஸை பற்றி எந்தளவு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில கமெண்ட் மட்டும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அது புது அப்டேட் வந்ததில்லை, எனக்கு தெரிஞ்சது. இப்போ வந்து செட்டிங்ஸ் போயிட்டு சீட்ஸ் ஆக்டிவேட் பண்ணிடுறேன், அப்படின்னா ஒர்க் ஆகும். எனக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸ் மட்டும் போடுறதெல்லாம் எப்போ இருந்தோ இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் பிளாக் பொருள் வேணுன்னா /give, உங்களுக்கு என்ன இது வேணுமோ. இப்போ நான் வந்து சும்மா என்னது கேஷியா, ஐயோ மாற்றி போட்டே இருக்கனே, அகேஷியர் சாப் லிங்க் கொடுத்துட்டு பாருங்க, இந்த மாதிரி வந்துடும். ஆமாம், நீங்கள் வந்து எஃபெக்ட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். அதை எஃபெக்ட்னா வந்து இப்போ நம்மளுக்கு போர்ஷன் குடிச்ச எஃபெக்ட்லாம் வரும்ல, அந்த இது கூட யூஸ் பண்ணலாம். /effect. இப்போ ஸ்பீட் வேணுன்னா ஸ்பீட் நீங்கள் டைம் செட் பண்ணிக்கலாம். இப்போ டைம்னா இங்கே பாருங்கள் 124, இந்த மாதிரி செட் பண்ணிட்டு ஸ்பீட் எவ்வளோ வேணுமோ செட் பண்ணலாம். 233 ஸ்பீடாக வரணும். இந்த மாதிரி நீங்கள் எஃபெக்ட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், நிறுத்திடுற எஃபெக்டை. பால் குடித்தா உங்களுக்கு எஃபெக்ட் நின்றுடும். ஓகே, அடுத்து இங்கே பாருங்கள், இந்த லேண்டன்லாம் நார்மல் லேண்டன் தான் பார்த்துருக்கோம். நார்மல் லேண்டன், சோல் லேண்டன் பார்த்துருக்கோம். லேண்டனில் பாருங்கள் நல்லா சூப்பராக அழகாக இந்த மாதிரி காப்பர் லேண்டன்லாம் எடுத்து வந்திருக்காங்க. ஆனால் டார்ச்லேயும் வந்து காப்பர் டார்ச்னு எடுத்து வந்திருக்காங்க. இந்த காப்பர் லேண்டன் எப்படி செய்யணும்னா பாருங்கள், நல்லா இருக்குல்ல. இந்த காப்பர் லேண்டன் எப்படி செய்யணும்னா ஃபஸ்ட்டு ஒரு கிராஃப்டிங் டேபிள் வேணும். அடுத்து சர்ச் பண்ணுறேன். காப்பர், இந்த காப்பர் நகட் வந்து இவங்க எல்லாருக்கும் செய்தே நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இது மாதிரி வச்சா காப்பர் நகட் கிடைக்கும். இப்போ வந்து ஒரு நார்மல் டார்ச் வேணும். இந்த காப்பர் லேண்டன் செய்கிறதுக்கு நார்மல் டார்ச் நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி சுற்றி இந்த காப்பர் நகட் வச்சிங்கன்னா அது வந்துடும். வரல, மாற்றி பண்ணிட்டேன், சாரி. என்ன வரல, சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் மாற்றி பண்ணிட்டேன், சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் மாற்றி பண்ணிட்டேன் தெரியாமல்.
வந்து இங்கே வச்சாச்சா, காப்பர் இங்கே தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். காப்பர் இங்கே டைக்கணும் நம்ம. ஓகே, வச்சுட்டு நார்மல் லேண்டன் வந்து இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மறந்துட்டேனே. ஃப்ரெண்ட்ஸ் நான் மறந்துட்டேன் இந்த எப்படி செய்யணுன்ட்டு. சாரி, நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் சேனலில் பார்த்து கற்றுவாங்க, எனக்கு மறந்துருச்சு. அப்போனா தப்பாக செஞ்சிடுவேன். ஆனால் இந்த காப்பர் டார்ச் எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு குச்சி, நம்ம நார்மல் டார்ச் எப்படி செய்வோமோ ஒரு கோல், அதுக்கு மேலே நீங்கள் பாருங்கள் வச்சா காப்பர் டார்ச். ஓகே, ஆமாம் தான் ஷெல்ஃபுன்னு புதுசாக கொண்டு வந்துருக்காங்க நம்மளுக்கு. ஷெல்ஃப் பாருங்க, இதான் ஷெல்ஃப். இதுலேருந்து நம்ம ஐட்டம் ஃப்ரேம் மாதிரி தான், ஆனால் பொருள் 3 வச்சுக்கலாம், ஃபுல் ஸ்டாக்காக வைக்கலாம். எங்கள் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். இப்படி இருக்குன்னா இது வச்சுட்டோமா, இந்த ஹோல் இதில் போட்டுடலாம். இந்த ஃபஸ்ட் ஸ்லாட்டில் இது, செகண்ட் ஸ்லாட்டில் இது, தேர்ட் ஸ்லாட்டில் நம்மளுக்கு என்ன தோணும் அது எல்லாமே வச்சுக்கலாம். நம்ம டிசைன் மாற்றுறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. அதுக்கு நம்மளுக்கு லிவர் வேணும். ஃபஸ்ட்டு லெவர் பாருங்க, நம்மளுக்கு லெவர் வேணும். அதுக்கு இந்த லிவர் எடுத்து இதுக்கு பின்னாடி இருக்குல்ல, இது பின்னாடி வச்சுட்டு இழுத்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் பேட்டர்ன் மாதிரி இருக்கும். அதில் கவனிக்க முடியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் பேட்டர்ன் மாதிரி இருக்கும். இது நல்ல பார்டர் மாதிரி குச்சி குச்சியாக இருக்கா, இப்போ பேட்டர்ன் மாதிரி இருக்கும் பாருங்க. அடுத்து இதை வந்துட்டு நம்ம இப்படி சைடில் இப்படி வச்சு போனால் நம்ம ஃபுல் இன்வென்ட்ரியாக அதில் போட்டுடலாம். ஓகே, அப்போ தான் பார்த்தேன் நான். பாருங்க, நம்ம வச்சா ஒரு ஸ்டாக் ஃபுல்லாக அப்படியே வச்சிடலாம். இந்த 5 இது இருக்குன்னா இது க்ரியேட்டிவ் மோடுன்றனால வரல. இந்த சர்வைவல் மோடில் நீங்கள் ட்ரை பண்ணால் அந்த ஸ்டாக் ஃபுல்லாக வச்சிடலாம். நம்ம இன்வென்ட்ரி இருக்குல்ல அதை ஃபுல்லாக கிளியர் பண்ணி இங்கே வச்சிடலாம். அதே 3 லைனாக வச்சுட்டு இந்த லிவர் வந்து 3க்கும் வச்சுருங்க. 3க்கும் லிவர் வச்சுட்டு பாருங்க ஃபுல் இன்வென்ட்ரியாக போயிடுச்சு பார்த்தீங்களா. இன்வென்ட்ரி மாதிரி ஃபுல்லாக போயிடும். வந்து ரொம்ப ஃபுல்லாக இருக்கனால எடுக்கல பாருங்க, இன்வென்ட்ரி ஃபுல்லாக போயிடும். இது வந்து சர்வைவரில் நீங்கள் ஸ்டோரேஜ் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸ்டோரேஜாக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ் பண்ணலாம் இந்த ஷெல்ஃப். அவள் தான் இந்த காப்பர் எட்ஜுன்ற மைன்கிராஃப்ட் அப்டேட்டில் எடுத்து வந்திருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.